அனைவருக்கும் வணக்கம். ஆடி 18 ஆடி பெருக்கு என்று சொல்லும் இந்த ஒரு அதி அற்புதமான இந்த நாளில் பெண்கள் மிக முக்கியமாக மாங்கல்யம் மாற்றிக்கொள்வது மிக சிறந்த பூஜையாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாள் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் செய்து கொள்ளலாம். எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் இந்த நாளில் சுப நிகழ்ச்சியாக கருதி சுப நாளாக கருதி அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் ஆரம்பிக்கும் நாள்தான் இந்த ஆடி பெருக்கு ஆடி 18 ஆகும். இந்த நாளில் நாம் குறிப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்லும் நாளாகவும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாளாகவும் ஓடும் ஆற்றுக்கும் நீருக்கும் வருண பகவானுக்கும் கடலுக்கும் அனைத்து நீர்நிலைகளுக்கும் நாம் நன்றி செலுத்தும் நாளாகத்தான் இந்த நாள் போற்றப்படுகிறது. குறிப்பாக இரவு பகல் என்று பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் மக்கள் நல்ல உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக லாபமோ நஷ்டமோ மழை பெய்கிறதோ பெய்யவில்லையோ மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் என் அருமை விவசாய பெருமக்கள் தெய்வங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நாள். அதேபோல் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடு என்றும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் என் அருமை கணவன்மார்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய அதி அற்புதமான நாள்தான் இந்த ஆடி 18 ஆகும். இந்த நாளில் தாங்கள் வாங்கும் எந்த பொருளாக இருந்தாலும் தங்கம் முதல் சாதாரண பொருள் வரை உங்கள் வீட்டில் வாங்கலாம். அதே போல் கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் என்பது 1 கல்லுப்பு, 2 மஞ்சள், 3 பச்சரிசி. இதை ஒருதளவுக்கு சிறிய அளவாவது வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து மனதார உங்கள் இறைவனிடம் உங்களை வேண்டுதலை முன்வழியுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரையில் செய்கின்ற அனைத்து அன்னதானங்களும் அல்லது தான தர்மங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மனமிதியும் கொடுக்கும். அதேபோல் இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்து மாங்கல்யம் மாற்றிக்கொள்வதும் இறைவனுக்கு வேண்டுவதும் கணவனுடைய ஆரோக்கியம் ஆயுசு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தீர்க்க சுமங்கலியாக தான் வாழ வேண்டும் என்பதற்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, பணிவான வேண்டுகோள். உங்கள் கணவர் எந்த வயதில் இருந்தாலும் அவரை அன்போடும் அரவணைப்போடும் மரியாதையோடும் சந்தோஷம் கொடுத்து அவரை வாழ வையுங்கள். காரணம், மனைவி என்பவள் மகாலட்சுமி போன்றவள். நீங்கள் கொடுக்க பிறந்தவர்கள். நீங்கள் கொடுத்து கணவனை உயர்ந்த நிலைமைக்கு அழைத்து வந்தால் அந்த குடும்பம் கோயிலாக மாறிவிடும். அந்த கோயிலில் கணவன் மனைவிதான் தெய்வங்கள். உங்களுடைய பிள்ளைகளே பக்தர்கள் என்பதை புரிந்து அந்த குடும்பமே மிகப்பெரிய சிறப்பான எதிர்கால